வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஓப்போவோட ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த வாட்சில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் புதுமையாக இருக்குது, மற்ற ஸ்மார்ட் வாட்சுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இல்லை என்ன ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தந்திருக்காங்க. இது கூடவே ஸ்ட்ராப் எல்லாமே அட்டாச்சில் தான் இருக்குது. அதாவது இதை எப்படி கலத்துறது எல்லாமே உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வாட்சை தனியாக மாற்றி வச்சிடலாம். வாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமாட்டி இன்னொரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அதாவது குயிக் ஸ்டார்டர் கைடு எல்லாமே அதுக்குள்ளாடி இருக்குது. அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி தான் வரும். இதுக்கப்புறமாட்டு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி இந்த வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆப்பிள் குவாலிட்டிக்கு பண்ணியிருக்காங்க. இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB RAM கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 GB ரோம், கோல்காமோட ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கோல்காமோட ஸ்னாப்ட்ராகன் 3100 அந்த ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 4.2. அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 எல்லாம் போகாது, 430 mAhல பேட்டரி தந்திருக்காங்க. அப்புறம் இதோட ஸ்ட்ராப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கலத்திக்கலாம். எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இதோட பின் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் மேலேயும் கீழேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராப் தனியாக கலந்து வந்துடும். வேணால் நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு கலந்து வந்துடும். இதே மாதிரி மேலே இருக்கக்கூடியதும் நீங்கள் கலத்திக்கலாம். இதுக்கப்புறமாட்டி இதோட ஸ்க்ரீனை பாருங்கள். உங்களுக்கு டுவல் கர்வ்ட் எட்ஜில் AMOLED ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. ஸ்க்ரீனோட சைஸ் உங்களுக்கு 1.9 இன்ச்சில் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு சைடில் 2 பட்டன் தந்திருக்காங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோமுக்குள்ளாடி அக்சஸ் ஆகிடும். இதுக்கப்புறமாட்டு கீழே ஒரு பட்டன், அதாவது பச்சை கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ரீசெட் பண்ணுறது, பவர் ஆன் பண்ணுறது எல்லாமே அந்த பட்டன் தான். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இந்த வாட்சை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். அதாவது இதோட ஹெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் அலையில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ராப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளூரோ ரப்பரில் பண்ணியிருக்காங்க. இனி உங்களுக்கு இந்த வாட்சோட பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுமே உங்களுக்கு ஓப்போவோட லோகோ வருது. இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு விஆர் ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க. விஆர் ஓஎஸ்னால் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது கூகுள் பிரத்யேகமாக கையில் கட்டக்கூடிய டிவைஸ்க்காக அவங்க டெவலப்பர்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஓஎஸ். இதை விட ஷார்ட்டாக சொல்ல போனால் ஆப்பிளோட யூஐ உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் அளிக்குதோ இதோட யூஐ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் அளிக்குது. இதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது ஸ்வைப் லெஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டி டிஸ்பிளே ஆகுது. அதாவது ஸ்மார்ட் பேண்டில் வர மாதிரி தான். எத்தனை கிலோமீட்டர் நடந்துருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப் நடந்துருக்கீங்க, எவ்வளோ கலோரி பேன் பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மானிட்டர்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்வைப் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த கண்ட்ரோல் தேவை, எந்த செட்டிங்ஸ் போகணுமோ இந்த கண்ட்ரோல் சென்டரில் நீங்கள் கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்வைப் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடும். என்ன டவுட்னாலும் அதுக்கிட்ட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் பற்றி என்னை பற்றி கூகுள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்குங்கிறத நம்ம கூகுள்கிட்டே கேட்போம். பாருங்கள், டெமோ பாருங்கள். ஓகே கூகுள், ஹூ இஸ் தமிழ் டெக் குருஜி? According to Wikitubia, fandom, Anto Yesaraj, better known online as Tamil Techguruji, is an Indian tech YouTuber who creates tech videos in the Tamil language. பரவாயில்ல, நம்மளை பற்றி கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சிருக்கு கூகுளுக்கு. டெமோ பார்த்துருப்பீங்க. இனி ஸ்வைப் அப் பண்ணிக்கலாம். ஸ்வைப் அப் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவிட்டி மானிட்டர் டிஸ்பிளே ஆகிடும். அதாவது உங்களுக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி தான், அதாவது எல்லா ஆக்டிவிட்டியுமே இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் தந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டைப் இருக்குங்கிறத. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். மோரில் போனதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு தேவையான வாட்ச் ஃபேஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் மூலிமா விஆர் ஓஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வாட்சை பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, அதாவது ப்ளூடூத் மூலிமா பேர் பண்ணணும். பேர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எல்லா விஷயமே பண்ணிக்கலாம். அதாவது இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 லோட் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, என்எஃப்சி இருக்குது. இதை தாண்டி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைஆக்சியல் சென்சார் இருக்குது, ஜைரோஸ்கோப் சென்சார் இருக்குது, ஜியோமேக்னெட்டிக் சென்சார் இருக்குது, பேரோமீட்டர் இருக்குது, அப்புறம் ஆப்டிக்கல் ஹார்ட் பீட் சென்சார் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் சென்சார் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தேவையான சென்சார் எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இதில் உங்களுக்கு வாக் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மேக்னெட்டிக் டைப் சார்ஜர் தான். 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வாட்சுக்கு யூசேஜுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோம். ஃபுல்லி சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட
ஒரு நாளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கம்பெனி தரப்புலேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுக்கப்புறமாட்டு அதாவது எந்தவித யூசேஜும் பண்ணாமல் அப்படியே சைலண்டில் போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் என்ன வேணாலும் சரி தான் ப்ளே ஸ்டோர் மூலிமா அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோட லிஸ்ட்டும் இதில் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த வாட்சுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி அவைலபிளாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங் அப்ளிகேஷன் எல்லாமே இதில் லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சரி தான். இப்போ பேபால் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அமௌண்ட் வந்ததுமே இதில் நோட்டிஃபை வந்துடும். பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேங்க்கில் செட்டில் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு எல்லாமே பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாட்ச்னு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறமாட்டி இதில் கால் ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. கால் ஃபங்க்ஷன்னா உங்கள் ஸ்மார்ட் பேண்டில் வர்றது மாதிரி நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இங்கே டயலர் பேட் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். இல்லை கான்டாக்ட் அக்சஸ் பண்ணி யாருக்கு டயல் பண்ணணுமோ அவங்களுக்கு டயல் பண்ணிக்கலாம். டயல் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலிமாவே நீங்கள் பேசிக்கலாம். இதில் மைக் இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், கிளியராக இருக்குது. மைக்கோட குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் இதில் அட்வான்ஸ்டாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறமாட்டி இந்த வாட்சை நான் 30 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறமா அதோட ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருமே கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதோட ரிவ்யூ நான் பண்ணுறேன். ஓவரலாக பார்த்தீங்கன்னா டிடிச்சியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதாவது ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நாங்கள் கொடுக்குறோம். எக்ஸப்ட் பேட்ரி பற்றி எனக்கு தெரியாது. பேட்ரி வந்து உங்களுக்கு ஒரு நாள் தான் பேக்கப் கொடுக்குது. மற்றபடி பார்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளோட வாட்ச் அந்த தரத்துக்கு வருது. அதனால தான் இந்த டபுள் சர்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்குறேன். ரேட்டு படி பார்க்கும்போது ஆப்பிளோட ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த ரிவ்யூ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணும் எல்லாமே கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருமே ஒரே விஷயத்தை, அதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். நம்ம கீப் சப்போர்ட்டிங்.